திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள என்ஐடி கல்லூரி மகளிர் விடுதியில் ஒப்பந்த ஊழியர் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதை தொடர்ந்து மாணவர்களின் போராட்டம் தொடர்கிறது. அதன் விவரங்களை செய்தியாளர் சார்லஸ் வழங்க கேட்கலாம். சார்லஸ், என்ன நடந்தது? மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்த ஊழியர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா, புகார் கொடுக்கப்பட்டிருக்கா, என்ன விவரம்? இந்த முதல் தகவலை ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணலாம் பிரியதர்ஷினி. நாம இப்ப தற்போது தேசிய தொழில்நுட்ப கழகத்தோடைய அந்த என்ஐடி இந்த வளாகத்துல தான் உள்ள இருக்க மாணவர்கள் அவர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இரவு முழுவதும் அவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்தது. இந்த போராட்டம் எதற்காக என்பது நேற்று காலை 9:30 மணி அளவில் இந்த ஒய்ஃபை, அதாவது மிக முக்கியமாக இணையதளம் வசதிக்காக மாணவர்களுடைய ஒவ்வொரு அறையிலும் இந்த ரவுட்டர்கள் பொருத்துவதற்காக ஒரு ஒப்பந்த ஊழியர் ஒருவர் உள்ளே வந்துள்ளார். அவர் உள்ளே வந்த பொழுது ஒரு மாணவி அறையில் இருக்கும் பொழுது அவர் தகாத முறையில் அவர் இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட முயற்சி செஞ்சிருக்கார். உடனடியாக மாணவி அலறி அடித்துக் கொண்டு வெளியே அவர் சத்தம் போட்டவுடன் அவர் பிடித்து போலீசார் அவரை கைது செய்து இரவே அவரை மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க. மிக முக்கியமாக திருவெரும்பூர் போலீசார் இப்ப பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் இந்த வளாகத்தில் அவங்க ஏற்கனவே கல்வி பயில்றாங்க. மாணவிகள் அறையில மிக முக்கியமாக 5 பேர் ஆண்கள் அவர்கள் நேற்று பணியில் ஈடுபடும் பொழுது விடுதி காப்பாளர் உடன் இல்லை என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. அதாவது அவர்கள் யாரும் இல்லாத பொழுது எப்படி ஒரு மாணவி தனியாக அறையில் இருக்கும் பொழுது அவர்கள் உள்ளே அனுமதித்தார்கள்? இது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி தங்களுடைய போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. அவர்களுக்கு நீதி வேண்டும் என்பதும் தற்பொழுது அந்த மாணவி பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு புறம் இருக்க, இங்க இருக்கக்கூடிய மாணவிகள் அனைவருக்கும் பாதுகாப்பு வேண்டும். விடுதி காப்பாளர்கள் 3 பேரும் அந்த மாணவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று 13 கோரிக்கைகளை அவர்கள் முன்னிறுத்தி தங்களுடைய போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. இப்ப என்ஐடி வளாகத்துடைய 2 கதவுகளும் ஏற்கனவே மூடப்பட்டிருந்தது. அங்கு முக்கியமாக பேராசிரியர்கள் மற்றவர்கள் உள்ளே விடுதிக்கு செல்வர்கள் மற்ற அனைவரும் பணிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் ஒருபுறம் கதவு மட்டும் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. வாயின் வெளியே காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. மற்ற மாணவர்கள் அனைவருமே ஆங்காங்கே நின்று அவர்கள் கூடி அவர்கள் பேசி வராங்க. இவர்களை பொறுத்தளவு தங்களுடைய போராட்டம் தொடரும். தற்பொழுது தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் இந்த போராட்டம் என்பது உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயக்குநர் அகிலா அவர்கள் தொடர்ந்து மாணவர்களிடம், அதே போல இவர்களுடைய இந்த பிரசிடென்ட், அதாவது இந்த என்ஐடி உள்ள பயிலக்கூடிய மாணவர்களுக்கான இந்த தலைவரிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் மாணவர்கள் முக்கியமாக பத்திரிகையாளரிடம் பேசுவதாக தெரிவித்திருக்காங்க. அதனால் நாம் இப்ப தற்போது அவரிடம் எந்த கருத்தையும் கேட்க முடியாத நிலை. ஏனென்றால் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை முடிவில் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய டிமாண்ட்ஸ் அந்த 13 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். விடுதி காப்பாளர் மிகவும் கடுமையாக, பெண் விடுதி காப்பாளர்கள் மாணவிகளிடம் கடுமையாக நடந்து கொள்வதாகவும் எங்களுக்கான பாதுகாப்பு என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தின் முக்கியமான கோரிக்கையா இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்பது இவர்களை தாண்டி இந்த மாணவர்கள் காவல் நிலையத்துக்கு சென்று அவர்கள் புகார் கொடுக்க வேண்டிய நிலை. இனி இது போன்ற ஏதாவது சம்பவம் நடந்தால் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நேரடியாக அந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் இதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் 9 மாணவர்கள் இணைந்துதான் அவர்கள் காவல் நிலையத்துக்கு சென்றிருக்காங்க. பெற்றோர் இங்கே அவர் நேரடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது போன்ற நிலை ஏற்படக்கூடாது என்பது மாணவர்களுடைய இந்த 13 கோரிக்கைகளை அதுவும் ஒன்றாக இருக்கு. பிரியதர்ஷினி, நிச்சயமா கல்லூரி விடுதியிலேயே மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவிகளே சேர்ந்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளிக்க வேண்டிய நிலை இருக்கு. அவங்க பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா நீங்க குறிப்பிட்டீங்க விடுதியில காப்பாளர்கள் இல்ல அப்படின்னு. எதனால இல்ல? இப்ப விடுதி நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம் தரப்புல இருந்து இதுக்கு உரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா சார்லஸ்? காட்சிகளை பார்த்துக் கொண்டே அதுக்கு பதிலளிக்கிறேன் பிரியதர்ஷினி. அதாவது விடுதி காப்பாளர்கள் 3 பெண் விடுதி காப்பாளர்கள் மாணவிகளுக்காக இருக்காங்க. அவர்களை பொறுத்தளவு இது போன்ற வெளியில் இருந்து, அதாவது ஒவ்வொரு மாணவியரோட அறையிலே இந்த ரவுட்டர்கள், அதாவது இணையதள வசதிக்காக அந்த மிக முக்கியமாக ரவுட்டர்களை பொருத்தும் பணியில் தான் 5 பேர் உள்ளே நேற்று அந்த ஊழியர்கள் உள்ளே வந்திருக்காங்க. ஒருவர் தனியாக மாணவி இருக்கக்கூடிய அறையில் எப்படி உள்ளே நுழைந்தார்? இதுதான் இவருடைய முதல் கேள்வி. அப்பொழுது விடுதி காப்பாளர் ஏன் அவர்களுக்கு ஏற்கனவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால், மாணவிகள் அறையில் இருக்கும் பொழுது யாரும் எந்தவித பணியும் செய்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்பது தேசிய தொழில்நுட்ப கழகத்துடைய அவர்கள் ஏற்கனவே அந்த குறிப்பிட்டுள்ள முக்கியமான
முக்கியமான அந்த கடைபிடிக்க வேண்டிய அந்த அம்சங்கள் அனைத்திலுமே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மாணவிகள் இருக்கும் பொழுது எப்படி உள்ளே அவர் வந்தார் என்பது முதல் கேள்வியாக இருக்கிறது. ஏன் அவர் உள்ளே விடுதி காப்பாளர் உள்ளே அவர்களுக்கு தகவல் கொடுத்து மாணவி உள்ளே இருக்கிறார், அங்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் யாரும் இல்லை. அனைத்து அறைகளுக்கும் அவர்கள் சாவிகளை, சில பேர் தங்கள் அறைகளுடைய சாவிகளை கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். பெண் மாணவிகள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அறைகளில் சாவியை எப்படி கொடுத்து செல்வது, பணிகளை மேற்கொள்ளும் பொழுது விடுதி காப்பாளர்கள் உடன் இருக்க வேண்டும். இது போன்ற முக்கியமான அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் எதையுமே கடைபிடிக்கவில்லை. ஆகவேதான் ஒரு மாணவி தனியாக இருக்கும்போது இது போன்ற சம்பவம் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு மாணவி தன்னுடைய ஆண் நண்பருடன் வெளியே சென்று விட்டு 2 நாட்கள் கழித்து உள்ளே வரும்பொழுது பாலியல் துன்புறுத்தல் செய்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த நிலையில் தங்களுக்கும் இது போன்ற அசம்பாவித நிலங்கள், அதாவது இந்த நிலையை ஏற்பட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் உள்ளேயே இது போன்ற நிலை இப்ப தற்போது ஏற்பட்டு விட்டது என்பதற்காக தான் தங்களுடைய போராட்டம். அதற்காக நீதி வேண்டும் என்பதுதான் இந்த மாணவர்களுடைய போராட்டமாக இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி தங்களுக்கு உடனடியாக இந்த பிரச்சனை இல்லை, இனிமேல் இது போன்ற பிரச்சனை ஏற்படவே கூடாது, யார் வந்தாலும் எங்களுக்கு உரிய பாதுகாப்புடன், அதாவது இந்த ரவுட்டர் வசதி என்பது, இணையதள வசதி என்பது அத்தியாவசியமானது. ஆனால் அதை தாண்டி பெண் மாணவிகளுக்கான பாதுகாப்பு என்பது மிக முக்கியம் என்பதை அவங்க குறிப்பிட்டுதான் அனைவரும் போராடி வராங்க. இரவு முழுவதும் அவங்களுடைய போராட்டம் என்பது விடுதியோடைய அந்த வளாகத்தில் நடைபெற்றது. இப்ப தற்பொழுது தேசிய தொழில்நுட்ப கழகத்துடைய பிரதான வாயிலுக்கு முன்னதாக இந்த மாணவர்கள் அனைவருமே ஒன்று கூடி இப்ப தற்பொழுது தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வராங்க. கல்லூரி விடுதியிலேயே தங்கியிருந்தா தங்களோட பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் கல்லூரி விடுதியில பெற்றோர் சேர்த்து விடுறாங்க. ஆனா இப்ப அந்த விடுதியிலேயே இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் பெண்களுக்கு நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. பெற்றோர் தரப்புல இருந்து, குறிப்பா பாதிக்கப்பட்ட பெற்றோர் தரப்புல இருந்தும் அனைத்து பெற்றோர் தரப்புல இருந்தும் இது குறித்து ஏதாவது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்களா சார்லஸ்? பிரியதர்ஷினி, மீண்டும் காட்சிகளை பார்க்கலாம். பெற்றோர் நேற்று அந்த மாணவியை அழைத்து அவர் ஊருக்கு சென்று விட்டார். மீண்டும் 10:30 மணி அளவில் காலை பேச்சுவார்த்தை நடைபெறும் என அவர்கள், அதாவது என்ஐடியுடைய இயக்குனர் அகிலா அவர்கள் மாணவர்களிடம் தெரிவித்தனர். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை எந்த விதமான அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்காக தான் இந்த போராட்டம் மீண்டும் தொடர்கிறது. பல்வேறு விவரங்களை சொன்னீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக வழக்கறிஞர் திருமிகு சுதா ராமலிங்கம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், மேடம் வணக்கம். வணக்கம். இப்ப இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு விடுதியிலேயே ஒரு மாணவி உள்ளாகி இருக்காங்க. அதை போய் வார்டன் கிட்ட சொல்லும் போது கூட அவங்க அதை பெருசா எடுத்துக்காம மாணவ மாணவிகளே சேர்ந்து போய் காவல் நிலையத்துல புகார் அளிக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப தொடர்ந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டு வர்றாங்க. ஒரு பாதுகாப்பான சூழல் விடுதியிலேயே இல்ல, கல்லூரி விடுதியிலேயே இல்ல அப்படின்னு இதை எப்படி பாக்குறீங்க? நம்ம வெறும் சட்டங்களை வைத்துக் கொண்டு மாத்திரம் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. நிச்சயமாக கல்லூரிகள்ல கல்லூரி விடுதிகள் ஆகட்டும், மற்றபடியான பள்ளிகள்லயும் அல்ல மற்ற எல்லா இடங்கள்லயுமே பணிபுரிபவர்களுக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டால் அவர் அதற்காக என்ன செய்ய வேண்டுங்கிறத பத்தி நம்ம நிறையவே மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு இது பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதை இவங்க பூதாகாரமாக பிரச்சனையாக்கி விட்டு வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அடக்குமுறையில தான் போய்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதற்கான நிவாரணம் தேடணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேருக்கு புரிதலே இல்லை. இந்த மாதிரியான அதுவும் பெண்கள் படிக்கின்ற ஒரு பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிறதுக்கு காரணமே அவங்க இன்ஸ்டிடியூஷனுடைய பேரை பாதுகாக்கணுங்கிற ஒரு நினைப்புல எல்லாரையும் வாய் மூட வைக்கிறது தான் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. புகார் கொடுக்க முன்வர்றதே வெகு சிலர் தான். அப்படி புகார் கொடுக்க முன்வர்றவங்களையும் இந்த மாதிரி தரக்குறைவா பேசினதா ஒரு குற்றச்சாட்டையும் மாணவிகள் முன் வச்சிருக்காங்க. இப்ப சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா இந்த புகாரை புகார் சொன்னதுனால தரக்குறைவா பேசப்பட்டவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? நிச்சயமாக எடுக்கணும். அதாவது புகார் செய்தவர்களை தரக்குறைவா பேசுறது மாத்திரம் உடனடியாக புகார் எதுவும் வந்ததுன்னா அதன் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவர்களுக்காக நிற்கணும், அவர்கள் கூட போகணும், காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் மேண்டேட்டரியா இருக்கு. அதெல்லாம் செய்யாம அவங்க சைலன்ஸ் பண்றது, அவங்களை பேசாமல் இருக்க வைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக சரியான ஒன்றல்ல. சட்டத்துக்கும் அப்பாற்பட்டது, நியாயத்துக்கு, தர்மத்துக்கு, எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒன்றுதான். இன்னைக்கு தொடர்ச்சி திரும்பி நம்ம பார்க்கறது என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் புகார் சொல்லுவதற்கு முன் வருவதே ரொம்ப அதிசயமா இருக்கு. எல்லாரும் வந்துடுறது இல்லை. அப்படியே வந்தாலும் அவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்களே ஒழிய உண்மையாவே
குற்றம் செய்தவர்கள் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்படுவதாக தெரியல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அமைதிப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய இதுல நியாயம் கிடைக்கிறதுக்கு நம்ம போராடணும், குற்றம் இழைக்கப்பட்டவர்கள் பக்கம் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. மேடம், பல்வேறு விவரங்களை குறிப்பிட்டீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி மேடம். விடுதி அறையிலேயே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர், ஆனால் மாணவியை தரக்குறைவாக வார்டன் பேசியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கல்லூரி மாணவ மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றனர். தற்போது பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் செய்தியாளர் குறிப்பிட்டதை பார்த்தோம். தற்போது நம்மிடையே பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு தேவனையன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், திருச்சியில கல்லூரி வளாகத்திலேயே, மகளிர் விடுதி வளாகத்திலேயே வந்து ஒரு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் வந்து ஒப்பந்த ஊழியரால ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி பாதிக்கப்பட்ட மாணவி முன் வந்து வார்டன் கிட்ட சொன்னப்ப அந்த பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியரை மரியாதையாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியை வந்து தரக்குறைவாகவும் பேசியிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, மாணவ மாணவிகள்லாம் சேர்ந்து போய் தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தொடர்ந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டு வர்றாங்க. சார், இது எந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து விடுதிகளில் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பாதுகாப்பற்ற சூழல், குறிப்பா மாணவிகளுக்கு, இதை எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து நம்முடைய நாட்டுல வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு நடக்கிற இந்த மாதிரி குறிப்பாக பணியிடங்கள், இந்த மாதிரி தங்கியிருக்கிற இடங்கள் நடக்கிற வன்முறை அதிகரித்து வருகிறது. மிகவும் வருத்தத்துக்குரியது, மிகவும் கொடுமையான விஷயம் கூட. ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனத்துக்குள்ள இப்படி நடந்திருக்கிறது மிகவும் அவமானமா நான் பாக்குறேன். இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைகள், பெண் மாணவிகள் இருக்கிற அந்த விடுதிகளுக்கான வழிமுறைகள், நெறிமுறைகள் இருக்கு. அதற்கான கொள்கை முறைகள் இருக்கு. அதாவது பணியிடங்கள்ல வேலை செய்வதற்கான தனியான இன்டர்னல் கமிட்டி மாதிரி இந்த மாதிரி விடுதிகள் எல்லாம் கமிட்டி இருக்கணும். கமிட்டிங்கிறது எப்படின்னாங்க, இப்ப இது யார் வரலாம், யார் வரக்கூடாது, வர்றவங்க உள்ள வரவங்க யார் இருக்கணும், வரும்போது என்ன பண்ணணும், ஒரு அறைக்குள்ள போகும்போது என்ன மாதிரி பண்ணக்கூடாது, எல்லா விதமான நெறிமுறைகள் இருக்கு. எல்லாம் பேப்பர்ல இருக்கு, எல்லாம் பேப்பர்ல இருக்கு. எதுவுமே நடைமுறையில் இல்லைன்னு ஒரு, அதாவது ஏதாவது நடந்துருச்சுன்னா இப்ப எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. இதுவே அங்க ஒரு பாலியல் அத்துமீறல், பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, என்ன யார் பார்த்திருப்பாங்க? அப்ப இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறுவனத்திற்குள்ள ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வன்முறை. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி யாரெல்லாம் வர்றா, அப்படி பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு பெரிய நிறுவனத்துல யார் வேணா உள்ள போய் எது வேணா செய்யலாம் அப்படின்னா என்ன பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறாங்க? அப்ப இப்ப என்ன பாதுகாப்பு? பாதுகாப்பு அப்படிங்கிற சொல்றது வந்து பொருள் பாதுகாப்பு இல்ல, ஒரு மனித ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு இல்லாமல் எடுக்கங்க. இதை வந்து தர நிர்ணயம் செய்வதற்கான விஷயத்தை யார் உறுதி செய்யணும்? இப்ப இங்க எல்லாத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கோ ஒரு குழந்தைக்கோ பாலியல் வந்து எல்லாரும் வந்து நிப்பாங்க. இப்ப பாருங்க, எல்லாரும் பாருங்க, ஹோல் டீம் நாங்க இருக்கிறோம், இந்த கமிட்டி இருக்கோம், அந்த கமிட்டி இருக்கோம், எல்லாரும் வந்து நிப்பாங்க. அதுக்காக அந்த கமிட்டிஸ் இருக்கிறாங்க. அந்த கமிட்டிஸ் வந்து நடக்காமல் இருப்பதற்கு பெண்கள் பாதுகாப்புக்காக இருக்கணுங்கிறது தான் இருக்கு. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தான் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லணும், இது வந்து கண்டிப்பாக நெக்லிஜென்ஸ், இது வந்து கண்டிப்பாக புறந்தள்ளியது. இதை வந்து பின்பற்றாத இருக்கிற அந்த அந்த வார்டன், அதற்கான பொறுப்பு அலுவலர், இதற்காக இருக்கிற இந்த கமிட்டியின் உறுப்பினர் அத்தனை பேருக்கு மேல் நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து இந்த அத்துமீறல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாணவி கிட்ட ஒரு பாக்ஸ் வச்சு இது மாதிரி முன்னாடி நடந்திருக்கான்னு ஓப்பனா பெயர் போடாமல் எழுதி நம்ம இதே மாதிரி சென்னையில ஒரு பெரிய புகழ்பெற்ற நிறுவனத்துக்கு நடந்துச்சு. நூற்றுக்கணக்கான பேர் வந்து மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எப்பன்னா ஒரு வன்முறை வந்ததுக்கு அப்புறம். அதனால இதை வந்து கண்காணிக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இதற்கான கொள்கை உருவாக்குறாங்க, அதை நடைமுறைப்படுத்துறாங்களா, செயல்படுத்துறாங்களா, யார் கண்காணிக்கணும்? ஒரு ஒரு யார் வேணா கண்காணிக்கலாம் அப்படின்னா இதுக்கான அமைப்புகள் இருக்குங்களா? இந்த அமைப்புகளுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இல்லை. யாருக்கு மாநில அளவில் அமைப்பு இருக்கும், மாவட்ட அளவில் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த பணியிடங்கள், இந்த பள்ளிகள், கல்லூரிகள், இந்த தங்க வைக்கப்பட்ட இடங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி விடுதிகள், தனியார் விடுதிகள் எல்லாத்துலயும் நடந்து கொண்டு இருக்கு. இப்ப இதை கண்காணிப்பதற்கான நடைமுறைகளை கண்டிப்பா இருக்கு. அது மாதிரி இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த கல்லூரியில வந்து இது மாதிரி நடந்திருக்காங்கிற விஷயத்தை கண்காணிக்கணும். அடுத்து மகளிர் ஆணையம் இதுல தலையிட்டு யாரெல்லாம் நடவடிக்கை ஏற்பட்டாங்களோ அவங்க மேல துரித நடவடிக்கை எடுக்கணும். சார், அதே போல புகாரை இப்படி சொல்ல முன் வந்தும் கல்வி நிறுவனங்கள்லயே வந்து அது நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா மாணவ மாணவிகளுக்கு வேறு போக்கிடம் என்ன? அவங்க என்ன செய்யணும் இனி இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா?
அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துங்க, 18 வயசு கீழே இருந்தாங்கன்னா, அவங்க வந்து முதல் ஆண்டு படிச்ச 18 வயசு கீழே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது குழந்தைகள். அது வந்து 10, 9, 8 தொலைபேசி எண்ணு அழைக்கணும். அவங்க குழந்தைகளா கருதப்படும். 18 வயசு மேல 19க்கு மேல இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த மாவட்ட அளவில் இருக்கிற அந்த 181 போன்ற அமைப்புகளை கால் பண்ணணும். இதுல என்ன பிரச்சனைனா வந்துங்க, இவ்வளவு பெரிய அமைப்புகளுக்குள்ள, இவ்வளவு பெரிய நிறுவனங்களுக்குள்ள இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப அவமானமா பார்க்கணும். இது வந்து நம்முடைய மாநிலத்துக்கான அவமானமா நான் பாக்குறேன். இது வந்து வெறுமனே ஒரு கல்லூரிக்கான அவமானமா, மாவட்டத்துக்கான அவமானம் பார்க்கலாம். அப்படி நடக்காம இருக்கிறதுனா மாணவிகள் துணிஞ்சு சொல்லணும். இது துணிந்து சொல்வதற்கான அந்த கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் இருக்கா? இந்த கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஒன்று வைப்பாங்க எல்லா இடத்துலயும். கம்ப்ளைண்ட் பாக்ஸ் எங்க இருந்தா பிரின்சிபல் ரூம் முன்னாடி இருக்கும், ஸ்டாஃப் ரூம் முன்னாடி இருக்கும், எல்லாரும் போற சிசிடிவி கேமராக்கு முன்னாடி இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ், அதாவது புகார் பெட்டி அல்லது சஜஷன் பாக்ஸ் அல்லது வந்து அந்த வழிமுறை பெட்டி அல்லது பாதுகாப்பு பெட்டி, என்ன வேணா பெட்டி வச்சுங்க. அந்த பாதுகாப்பு பெட்டி எங்க இருக்கணும் அப்படின்னா, எங்க வந்து அந்த பெண்கள் அங்க அந்த கம்ப்ளைண்ட்ல போட முடியுமோ அங்க போடும். அது எடுக்கிறதுக்கான குழுக்கள், மாணவிகள் சார்பா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், அடுத்து வந்து அந்த நிர்வாக சார்பா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் சார்பா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் போட்டு அதை எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, கல்வி நிறுவனங்கள்ல அவங்க மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துறாங்க. இன்னைக்கு வந்து பிஹெச்டி மாணவியருக்கு நடந்த வன்முறையை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்க. ரொம்ப கொடுமையான வன்முறைகள் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. அப்படியெல்லாம் வரும்போது இந்த இந்த நபர்கள் எப்படி தப்பிச்சிடறாங்கன்னா, தனக்கு வந்து மதிப்பெண் போயிடும், தன்னோட வாழ்க்கை கெட்டுங்கிற ஒரு பயத்தினாலே என்னன்னா தன்னோட விஷயம். அப்ப இதை ஷேர் பண்றதுக்கு அங்க அமைப்புகள் இருக்கா? அப்ப இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வந்து சமூக செயற்பாட்டாளர்கள், விமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், ஒரு விமன் லாயர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களோட நம்ம அசோசியேட் பண்றதுக்கு அந்த கல்லூரியில எழுதி போடணும் பேர். இந்த மாதிரி இவங்களோட தொடர்பு கொள்ளலாம். ஏதாவது உங்களுக்கு நடந்துருச்சுன்னா, இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ அல்லது உங்களுக்கு பிடிக்காத வன்முறை நடந்துச்சுன்னா இவங்களை தொடர்பு கொள்ளலாங்கிறத தொடர்பு எழுத எண் போடணும். அடுத்து ஒவ்வொரு தடவையும் யாரெல்லாம் உள்ள வராங்களோ அவங்ககிட்ட யாரு நீங்க வந்து ரெகுலரா வந்து ஒய்ஃபை ரிப்பேர் பண்றவங்களோ, போட்டோ எடுக்கிறவங்களோ அல்ல டிரைவரோ எல்லாத்தையும் கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லுவோம். கோட் ஆஃப் கான்டக்ட்னா வழிமுறைகள். நீங்க நான் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நீங்க ஒரு பெண்ணோட விடுதிக்குள்ள போறீங்கன்னா செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கணும். அப்படி நடந்துருச்சுன்னா சட்ட ரீதியா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம். இவர்கள் மீது நடவடிக்கை சட்ட ரீதியான என்னன்னா வெறும் ஒரு 17B சார்ஜ் இல்ல, இவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணணும். இப்படி டிஸ்மிஸ் பண்ணா மட்டும்தான் வந்து பணியிடங்கள் பாதுகாப்பு. எங்கேயோ ஒரு மாவட்டத்துல எங்கேயோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து ஒரு கல்லூரியில் கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் பாதுகாப்பற்ற சூழல் இருந்தா எந்த பெண் குழந்தை போய் படிக்க போவாங்க? திரும்பி வீட்டிலே இருந்துருவாங்க. இது ரொம்ப திரும்பவும் கொண்டு போய் பழமை வாக்கு தள்ளிடு. ஆனால் இதை வந்து நம்ம உறுதி செய்ய வேண்டியது நம்மை போன்ற முன்னேறிய மாநிலங்கள் கஷ்டப்பட்டு பெண் குழந்தைகளை வந்து 12ஆம் வகுப்பு மேல கொண்டு போறோம். அப்ப அவங்க பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக கட்டுறாங்களா, அதை உறுதி செய்வது அரசினோட கடமை, அந்த கல்வி நிறுவனத்தோட கடமை. இது வந்து முற்றிலும் ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள நடைபெற்றிருக்கிறதுனால இந்த NIT நிர்வாகம் உடனடியாக அந்த இதுக்கான உரிய வந்து அவங்க அந்த கஸ்டடியில் நடந்திருக்கு. இது அந்த நிறுவனத்துக்குள்ள நடந்திருக்கு. ஒரு காவல் நிலையத்துக்குள்ள வன்முறை நடந்தா காவல் நிலையம் பொறுப்பு, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்குள்ள நடந்தா இண்டஸ்ட்ரீஸ் பொறுப்பு. அப்ப இது கல்வி பெரிய நிறுவனத்துல வந்து அந்த நிறுவனம் தன்னோட பொறுப்பை எடுத்துக்கிட்டு முழுமையாக விசாரிச்சு யாரெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு. அப்படின்னா தான் வருகிற காலகட்டத்தில் அதே மாதிரி தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு, தன் மீது நடந்த வன்முறைகளை சொல்வதற்கு அங்க ஒரு மெக்கானிசம் கண்டிப்பா இருக்கணும். சார், கல்வி நிறுவனங்களா இருக்கட்டும், பெண்கள் பணிபுரியும் பணியிடங்களா இருக்கட்டும், சமூகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு அவசியம், அதை இன்னும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மேலும் பல்வேறு விஷயங்களை நீங்க இணைப்பில் வந்து சொன்னீங்க. நன்றி சார். தொடர்ந்து களத்திலிருந்து பல்வேறு விவரங்களை செய்தியாளர் சார்லஸ் வழங்கினார். சார்லஸுக்கும் நன்றி.